போட்டித் தேர்வில் வெற்றி பெறுறது அப்படிங்கிறது மிக எளிதான விஷயம் கிடையாது. அதற்கு தொடர் பயிற்சியும் முயற்சியும் ஊக்கமும் தேவை. அப்படி தன்னோட லட்சிய பயணத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாரு பாபு பிரசாத் அவர்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் 2 முறை தேர்ச்சி பெற்றிருக்கிறாரு. பன்ருட்டியில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக தற்போது பணியாற்றி வருகிறார். அவருடைய ஒரு சிறப்பு நேர்காணல் நம்ம யூடியூப் சேனலுக்காக. வணக்கம் திரு பாபு பிரசாத். முதல்ல நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இப்போ என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மதிப்பிற்குரிய பழனிசாமி சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய இன்டர்வியூக்கு நான் இனிஷியலாக கவர்மெண்ட் எக்ஸாம் முதல் எழுத ஆரம்பிக்கும் போது அந்த இன்டர்வியூ கைடன்ஸ் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. தட் வாஸ் வெரி குட். இன் ஃபேக்ட் இன்ன வரைக்கும் இன்டர்வியூ கைடன்ஸ் நான் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை நான் நினச்சிக்கிறேன் நான். ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் இன் தட் ரிகார்ட். என்னுடைய பேர் பாபு பிரசாந்த். என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம், ஒரு சின்ன கிராமம் செம்பட்டி பக்கத்தில். நான் படித்ததெல்லாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நான் படித்தேன். நான் காலேஜ் சிஐடி கோயம்புத்தூரில் படித்தேன். அப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 10+ இயர்ஸு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத எனக்கு அப்போ ஏஜ் லிமிட் இல்லை. வெரி லெஸ்ஸர் டேர்ம்ஸ் தான் இருந்தது ஆக்சுவலாக எனக்கு. அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி இது ப்ரெசண்ட்டாக பண்ருட்டி டிஎஸ்பியாக இருக்கேன் நான். குரூப் 1 தேர்வு எழுதணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு, எப்போ தோணுச்சு? குரூப் 1 தேர்வு எழுதலாம் அப்படின்னு ஐடியில் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். 10 இயர்ஸில் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி ரீச் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒர்க் பண்ணுற பேஷன் அங்கே இல்லை ஐடியில். அந்த மோட்டிவேஷன் தொடர்ந்து இல்லை. த ஜாப் இஸ் வெரி அன்ஸ்டேபிள் அஸ் வெல். அதனால் வேறு ஒரு கெரியர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப சரி கவர்மெண்ட் சர்வீஸ் கண்டிப்பாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன் நான். எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இதற்காக உங்களை தயார் பண்ணிகிட்ருக்கீங்க? வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா இதுக்கு முன்னாடி? இந்த தேர்வுக்கு நான் தயார் பண்ண ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டுக்காக நான் 2.5 வருஷம் நான் பண்ணேன். என்னுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் முடிகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டுக்கு நான் 2.5 வருஷம் பண்ணேன். தட் டைம் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் அ டிஎஸ்பி ஜாப் இன் 2017. அதுக்கப்புறம் அட்டம்ப்ட்ஸ் எல்லாம் எனக்கு செகண்ட் அட்டம்ப்ட் 1 இயர், தேர்ட் அட்டம்ப்ட் 1 இயரில் நான் பண்ணேன் நான். ஸோ டோட்டலாக ஒரு 4.5 இயர்ஸ் பண்ணேன் நான். குரூப் 1 எக்ஸாம் தவிர வேறு எந்த எக்ஸாமும் நான் கொடுத்ததில்லை. யூபிஎஸ்சியும் கொடுத்ததில்லை. கவர்மெண்ட்டில் வேறு எந்த எக்ஸாமும் எப்போவுமே நான் கொடுத்ததில்லை. கேட் எக்ஸாம் நான் பண்ணியிருக்கேன் எம்பிஏ பண்ணணும் அப்படிங்கிறதுனால. அது லாங் பேக் நான் ட்ரை பண்ணேன் நான். பட் கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் 1 தவிர வேறு எதுவும் நான் கொடுத்ததில்லை. நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்காக உங்களை தயார்படுத்திக்கிட்டிங்களா, இல்லை அந்த வேலையை விட்டுட்டு உங்களை தயார்படுத்திக்கிட்டிங்களா? வேலையை விடுறது அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு மிக கடினமான முடிவாகத்தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில். அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? ஒர்க் பண்ணிகிட்டே தான் நான் இந்த எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன் நான். லைக் ஐ செட், நான் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு எனக்கு பண்ணுற சூழ்நிலை இல்லை. அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கும் போதே ஐ வாஸ் மேரிட் தட் டைம். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அப்போ. அதனால் ஜாபை விட்டுட்டு, அதுவும் நான் ரொம்ப வருஷமாக நான் படிக்கலை. ஸ்கூல் படிக்கும்போது ஐ வாஸ் டீசன்ட் ஸ்டூடெண்ட். பட் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் நான் படிக்கலை. ஐடி ஃபீல்டு போய் நான் படிக்கலை. திரும்ப புக் எடுத்து மனப்பாடம் பண்ணி படித்து எக்ஸாம் எழுத முடியுமா திங்க் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஐ வாஸ் வெரி டவுட்ஃபுல். அதனால் அந்த பொசிஷனில் அந்த வேலையை விட்டுட்டு எனக்கு ஐ குடண்ட் அஃபோர்ட் தட். வேலையை விட்டுட்டு பண்ணுறதை நான் பண்ண முடியல. ஸோ அதனால் வேலையில் இருக்கும்போது தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் நான். நீங்களே உங்களை தயார்படுத்திக்கிட்டிங்களா, இல்லை ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டிங்களா? இந்த தேர்வுக்கு நான் தயார் பண்ணுறது அப்படின்னா, நான் அப்போலோ கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து தான் நான் தயார் பண்ணேன். அப்போலோவில் டைரக்டர் சாம் ராஜேஸ்வரன் சார் எனக்கு பர்சனலாக ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. பர்சனலாக ரொம்ப கைட் பண்ணாங்க. நீங்கள் பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து உங்களை தயார்படுத்திக்கிட்டது எந்த அளவிற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருந்துச்சு? பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போகிறது அப்படிங்கிறது நான் டெஸ்ட்டு எழுதுறதுக்கும் ஃபீட்பேக் வாங்குறதுக்கும், அந்த டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் வாங்குறதுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் உட்காந்து சப்ஜெக்ட் கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணினதே இல்லை. இனிஷியலாக ஒரு 2 வீக்ஸ் போனேன். அதுக்கப்புறம் அதை நான் நிப்பாட்டிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான நெசசிட்டி எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வர்றவங்க திரும்பவும் அந்த சப்ஜெக்டை பேசிக்காக படிக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் போய் தான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நீடு எனக்கு தெரியல. நம்ம படிச்சுக்கலாம், டவுட்டு தான் நெட்டில் நம்ம பார்த்துக்கலாம். பட் அந்த எக்ஸாமுடைய ஓரியன்டேஷன் நமக்கு தெரியணும். ஒரு கோச்சிங் கிளாஸ் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஓரியன்டேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட்டு, அஃப்கோர்ஸ் எல்லாருமே நல்ல ஃபேக்கல்ட்டின்னு சொல்ல முடியாது, எல்லாமே நல்ல இன்ஸ்டியூட்ஸ், தட்ஸ் அப் டு யூ. ஸோ கோச்சிங் இன்ஸ்டியூட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல ஃபேக்கல்ட்டிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே டெஸ்ட்டு ரெகுலராக எழுதுங்க. அதில் ஃபீட்பேக் நீங்கள் கேட்டு வாங்குங்க. யூ ட்ரை டு கரெக்ட் தோஸ் மிஸ்டேக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் யுவர் மிஸ்டேக்ஸ். அதுதான் வந்து நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டை யூஸ் பண்ணிக்கிற விதமாக இருக்கணும். பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா? அப்போ தான் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு மிக எளிதாக கிடைக்குமா போட்டித் தேர்வில்? ரெகுலராக போய் அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பர்பஸ் எனக்கு பெருசாக தெரியல. பட் அந்த ஓரியன்டேஷனுக்கு இனிஷியல் டேஸில் ஒரு ஃப்ரெஷர், நான் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஃபீல்டு. ஸோ ஒரு 10 வருஷம் கழித்து நான் படிக்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் போய் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி பண்ணுறது எனக்கு இனிஷியல் டேஸில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த பெரிய பெனிஃபிட் எனக்கு தெரியல. பட் டெஸ்ட் எழுதுறதுக்காக மட்டும் வந்து நான் ஒன்ஸ் இன் அ வைல் கண்டிப்பாக நான் கோச்சிங் போனேன். நான் ஒருத்தர் சுயமாக வீட்டிலேயே இந்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக்க முடியாதா? பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமானதா? கோச்சிங் போகாமையே படிக்கலான்னா தாராளமாக படிக்கலாம். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. பட் தேர் ஷுட் பி சம்மன் டு கைட் யூ ப்ராப்பர்லி. அது வந்து உங்கள் சீனியராக இருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸாக இருக்கலாம், ஃபெயில்டு கேண்டிடேட்ஸாக இருக்கலாம், உங்கள் பிஎஸ்ஸாக இருக்கலாம், யாராவது ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியாக இருக்கலாம், இந்த எக்ஸாமுடைய டொமைன் தெரிஞ்ச ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். பட் தே ஷுட் பி சம்மன் டு கைட் யூ ப்ராப்பர்லி. அந்த கைடன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இருந்ததுன்னா அந்த எக்ஸாமை நீங்கள் சீக்கிரம் கிளியர் பண்ணிடலாம். இல்லைனாலும் கிளியர் பண்ண முடியாதுன்னு இல்லை. பட் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். யூ நீட் டு மேக் மிஸ்டேக்ஸ் பை யோர் செல்ஃப் அண்ட் யூ நீட் டு லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் பை யோர் செல்ஃப். அது கொஞ்சம் டைம் ஆகும். யார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா அடுத்தவங்க மிஸ்டேக்லேருந்து பாடம் படிச்சுக்கிட்டால் யூ ஆர் அ ஸ்மார்ட் பர்சன். நம்மளே தப்பு பண்ணி நம்மளே படிச்சுக்கிட்டால் யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண ஒரு ஆள் இருந்தால் யூ கேன் பி மச் மோர் ஸ்மார்ட்டர் அண்ட் யூ கேன் கிளியர் தி எக்ஸாம்ஸ் இன் அ பெட்டர் வே, இன் மச் மோர் ஃபாஸ்டர் வே. வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக்க முடியாதா? ஏன்னா இன்றைக்கி பல இளைஞர்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இந்த தேர்வுக்கு தயாராகணும்னு நினைக்கிறாங்க. ஐடியாக இருக்கலாம், இல்லை அரசு வேலை பார்த்துக்கிட்டே கூட சிலர் இந்த தேர்வை எழுத முயற்சி பண்ணுறாங்க. அது சாத்தியமா? வேலை பார்த்துக்கிட்டே படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட்டு அது கொஞ்சம் சேலஞ்சிங். ஏன்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு படிக்கிறீங்க அப்படிங்கிறனால உங்களுக்கு கொஷின் ஈஸியாக கேட்க போகிறதில்ல, உங்களுக்கு யார் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க போகிறதில்ல. பட்டு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறீங்க, ஃபுல் டைமில் இதையே ஒரு ப்ரொஃபஷனாக படிக்கிற ஒரு ஸ்மார்ட் கேண்டிடேட் இருப்பார், அவர் கூட நீங்கள் கம்பீட் பண்ணுறீங்க. அப்போ அவருக்கு ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்குன்னு 12 மணி நேரம் 15 மணி நேரம் டைம் இருக்கும். பட் உங்களுக்கு வேலை பார்த்து படிக்கிறவங்களுக்கு ஒரு 6 hours 7 hours ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அந்த வகையில் வேலை பார்த்து படிக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி சேலஞ்சிங். பட் யூ ஷுட் ஃபைண்ட் சம் ஸ்மார்ட் வேஸ் டு டூ இட். இப்போ உதாரணத்துக்கு வேலை பார்த்துட்டு படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ நீங்கள் படிக்கிறதுல அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பர் எடுத்து நீங்கள் ஹிந்து எடுத்து படிக்கிறீங்க, 2 மணி நேரம் நீங்கள் ஹிந்து எடுத்து நீங்கள் படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப நோட்ஸ் எடுத்தீங்கன்னா that will take lot of time. அப்போ ஆன் தி ஃப்ளையில் ஹிந்துவை நீங்கள் வாசிச்சுக்கிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, சரிங்களா? பேப்பர் கிளிப்பிங் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரி கிளிப்பிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த நியூஸில் காலமில் முக்கியமான பாயிண்ட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட் வேஸ் டு ஒர்க். ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கிற டைம் உங்களுக்கு குறையும். ஸோ ஒன் மோர் டிப் which I can give is, நீங்கள் படிக்கிறது நீங்கள் வந்து ஒரு டெடிக்கேட்டட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ரீகலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி என்விரான்மெண்ட் தேவையில்லை. ஸோ let me be much more intricate. இப்போ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் வீட்டில் ரூமில் உட்காந்து நீங்கள் படிக்கிறீங்க, அது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் ரீகலெக்ட் பண்ணுறதுங்கிறது பார்ட் ஆஃப் ஸ்டடி ப்ராசஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக.
படிக்கிற எல்லாருக்கும் தெரியும் அது. அந்த ரீகலெக்ஷன் வந்து நீங்கள் மொபைல்லே பண்ணலாம். மொபைல்னால் நடந்து போகும்போது பண்ணலாம். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு, மீட்டிங்கில் நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெர் வில் பி ஸோ மெனி மீட்டிங்ஸ் லைக் தட். எல்லா மீட்டிங்லையும் நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி மீட்டிங்கில் நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துக்கிட்டு மானிட்டரை பார்த்துக்கிட்டு நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. ட்ரஸ்ட் மீ, இட் ஒர்க்ஸ். இட் மைட் பி டிஃபிகல்ட் இன் இனிஷியல் டேஸ், பட் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ப்ரெசன்டேஷன் போகிறீங்க, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, நீங்கள் பாட்டு உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருங்க. நீங்கள் வந்து ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னா யூ கேன் டூ இட். நீங்கள் லஞ்சுக்கு போகிறீங்க, பிரேக் எடுத்துக்கிறாங்க உங்கள் ஆஃபீஸில், அதை நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக அந்த டைமில் நீங்கள் படிக்கலாம். ஸோ யூ ஷுட் இனோவேட்டிவ்லி ஃபைண்ட் டைம். இப்போ காலையில் வந்து இது நான் பண்ணல. ஆக்சுவலி எனக்கு ஒருத்தர் டிப் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே படித்த ஒரு டீச்சர் வந்து எனக்கு சொன்னாங்க, நான் வந்து பாத்ரூம் போகும்போதெல்லாம் படிப்பேன் அப்படின்னாங்க. ஒரு நாளைக்கு பாத்ரூம் போகிறது 1/4 மணி நேரம் ஆகுது சார். ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட வந்து எனக்கு அதனால் சேவ் ஆகிறது எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் சேவ் ஆகுது சார். அது ஒரு முக்கியமான விஷயம் சார். அந்த நேரத்தில் நான் படிப்பேன் சார் அப்படின்னாரு. அதை நான் அடாப்ட் பண்ணேன். இட் மைட் பி லுக்கிங் சீப், பட் ட்ரஸ்ட் மீ, ஒரு நாளைக்கு ஒரு சின்சியர் கேண்டிடேட்டு மேலே பார்த்துட்டு படிக்கிறவங்க இந்த மாதிரி 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் சேவ் பண்ணால் தான் யூ கேன் ஃபைண்ட் டைம். பிகாஸ் யூ ஆர் கம்பீட்டிங் வித் சம்மன் ஹூ இஸ் ட்ரையிங் தி சேம் எக்ஸாம் ஃபார் ஃபுல் டைம். அவருக்கு வந்து 15 மணி நேரம் இருக்குது, உங்களுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிடைக்கிறது கஷ்டம். அதில் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ ஃபைண்ட் இனோவேட்டிவ் வேஸ் டு சேவ் டைம் அண்ட் ஃபைண்ட் இனோவேட்டிவ் வேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் தி எக்ஸாம். அதே மாதிரி இந்த ஆடியோ ஃபைல்ஸ் கேட்குறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் வந்து நியூஸ் கேட்குறதுக்கு நான் ஆடியோ கேட்பேன். நான் அது ஆன் தி ஃப்ளையில் வந்து எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு க்ரௌடட் பஸ்ஸில் வந்து நான் போகிற மாதிரி இருந்தாலுமே எனக்கு அந்த நியூஸ் கேட்குறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். திஸ் ஆர் வேரியஸ் டிப்ஸ். இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமலும் இருக்கலாம். தெர் இஸ் நோ யூனிவர்சல் ட்ரிக். இது வந்து ஃபியூ வேஸ். இது வந்து நீங்கள் ஒரு மாடலாக எடுத்துக்கலாம். தி பாயிண்ட் இஸ் ஃபைன் இனோவேட்டிவ் வேஸ் டு ஃபைன் டைம். அவ்வளோதான். குடிமைப்பணி தேர்வுகளை விட்டுட்டு குரூப் 1 தேர்வில் நாட்டம் வந்ததற்கான காரணம் என்ன? 31 வயசில் தான் வந்து எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் போகலான்னு எனக்கு ஒரு ஞானோதயம் வந்துச்சு. அதனால் அப்போ எனக்கு யூபிஎஸ்சியில் ஒரு அட்டெம்ப்ட் தான், ஒரு ஃபுல் அட்டெம்ப்ட் தான் எனக்கு பாக்கி இருந்துச்சு. பட் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஐ ஹேட் அட்லீஸ்ட் 3 more attempts. அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் ஐ வாஸ் டோல்ட் தட் டைம். அதனால் அட்டம்ப்ஸ் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு அட்டெம்ப்டில் யூபிஎஸ்சி வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. பட் ஆனால் ஒர்க் பண்ணிகிட்டே ஒரு 3 அட்டெம்ப்ட்டுக்குள்ளே, ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே, 4 இயர்ஸ்க்குள்ளே நான் குரூப் 1ல் ஒரு வேலை வாங்குறதுங்கிறது இட் இஸ் மச் மோர் ரிலேட்டிவ்லி ஈஸியர். ரிலேட்டிவ்லி தி ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். அதனால் நான் குரூப் 1 சூஸ் பண்ணேன். அண்ட் ஐ ஸ்ட்ரக் டு இட். குரூப் 1ல் வந்து ஓகே ஃபஸ்ட் டைம் கிளியர் பண்ணிட்டோன்னு சொல்லி திரும்ப நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணல. நான் குரூப் 1லேயே திரும்ப வேறு பெட்ரு டிஎஸ்பி எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிடச்சது. செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து டெப்டி கலெக்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணேன். திரும்ப தேர்ட் அட்டெம்ப்ட்டும் நான் பண்ணேன். பட் ஐ ஸ்ட்ரக் டு குரூப் 1 ஃபார் திஸ் ரீசன். எனக்கு அட்டெம்ப்ட்ஸ் அதிகமாக இல்லைங்கிறதுனால நான் யூபிஎஸ்சி நான் பண்ணல. நீங்கள் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் ஒவ்வொரு கட்டத்துலையும் உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். தேர்வு எழுதும்போது எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க, நேர்முக தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க எப்படி? ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்போ தேர்வு எழுத தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ப்ரிலிமினரி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஐ வுட் சே ப்ரிலிமினரி மெயின்ஸ் ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் ரைட்டு. இல்லை ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ ரெண்டையுமே வந்து அந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் குட். இட் இஸ் ஆல்வேஸ் சஜஸ்டட். பட்டு ப்ரிலிமினரி வந்து அந்த ப்ரிப்பரேஷனில் வந்து இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் வந்து ப்ரிலிமினரி ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும். குரூப் 1ல் வந்து மெயின்ஸுமே முன்னாடி ரொம்ப ஃபேக்சுவலாக இருந்துச்சு. இப்போ ஆஃப் லேட் அஸ் ஆஃப் 2021 வந்து ப்ரிலிமினரி மெயின்ஸ் வந்து அந்தளவுக்கு ஃபேக்சுவலாக இல்லாமல் இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் யூபிஎஸ்சி பேட்டர்ன். அது வந்து ரொம்ப அனலிட்டிக்கலாக கேட்குறாங்க. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் என்டையர்லி அனலிட்டிக்கல் லைக் யூபிஎஸ்சி. தி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் விச் ஆர் அனலிட்டிக்கல் இஸ் மச் மோர் இன் நம்பர் தென் கம்பேர்ட் டு ஃபேக்சுவல் கொஷின்ஸ் இன் குரூப் 1. தட் இஸ் தி ப்ரெசன்ட் ஸ்டேட். பட் இன்னமும் ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஃபேக்சுவல் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஃபேக்சுவலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இவங்க இயர்ஸ் தான் கேட்பாங்க, நேம்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் பெருசாக நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் பயன்பட போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் தே ஆஸ்க். இட் இஸ் அன் எக்ஸாம், யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாம் அண்ட் யூ ஷுட் டூ இட்.
அந்த எக்ஸாம் என்ன எதிர்பார்க்குதோ அதுதான் நீங்கள் பண்ணணும். அதை ஏன் கேட்குறான்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால் ஃபேக்சுவலாக வந்து ப்ரிலிமினரிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த இயர்ஸு, நேம்ஸு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தேர் ஆர் வேரியஸ் டெக்னிக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நிமோனிக்ஸ் இஸ் ஒன் சச் டெக்னிக். இப்போ இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஷார்ட் டைமில் ரொம்ப எக்ஸாஸ்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் நிறையா நெட்டில் சர்ச் பண்ணேன் நான். ஏன்னா எனக்கு டைம் கம்மி, நான் நிறையா படிக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் நிறையா சர்ச் பண்ணேன். அதில் எனக்கு நிறையா கிடச்சது. ஆக்சுவலாக இந்த ஃபாரின் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து மெமரி சாம்பியன் அப்படின்னு நிறையா காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. தே ஆர் வெரி குவைட் பாப்புலர் இன் தோஸ் கண்ட்ரீஸ். நம்ம கண்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. முன்னாடி இருந்தது இந்த சதாப்தவதி அப்படிங்கிற மாதிரி. ஐ குடன்ட் ரிமெம்பர் த எக்ஸாக்ட் டேர்ம். ஒரே சமயத்தில் 10 விஷயம் பண்ணுறவங்க, ஒரே சமயத்தில் 8 விஷயம் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி அந்த கான்செப்ட் இருந்துச்சு. தட்ஸ் பேஸ்ட் ஆன் பியூர்லி மெமரி. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இப்போ யாரும் பண்ணுறதும் இல்லை, அதை அப்ரிஷியேட் பண்ணுறதும் இல்லை. பட் ஸ்டில் டெவலப்டு கண்ட்ரியில் நான் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதை நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் அவுட் வேரியஸ் டெக்னிக்ஸ் ஃபார் ரீட்டர்னிங் திங்ஸ் இன் மெமரி. ஒரு தடவை படித்து அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி அதை ஈஸியாக ரீகலெக்ட் பண்ணுறது, வாட் ஆர் தி வேரியஸ் டெக்னிக்ஸ் டு டூ இட், அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஒன் சச் டெக்னிக் இஸ் நிமோனிக்ஸ். அது எனக்கு ப்ரிலிம்ஸில் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அது வந்து ஒரு ட்ரிக்கி பார்ட். இந்த நேம்ஸு, இயர்ஸ் இதை தான் அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணி கேட்பாங்க. ஃபேக்சுவல் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க ப்ரிலிம்ஸில். அது வந்து இந்த டெக்னிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இட்ஸ் சேவ் லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ. அதனால் அது ஃபேக்சுவல் பெர்ஸ்பெக்டிவில் படிங்க, அண்டர்லைன் பண்ணி படிங்க. புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் படிக்காதீங்க. புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் வந்து தட் இஸ் பியூர் ஹம்பக். அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. எந்த புக்னாலும் என்டையர் புக்கை எடுத்து படிங்க. ஆக்சுவலாக இப்போ குரூப் 1க்கும் வந்து என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. குரூப் 1க்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப காமனாக கேட்குறாங்க நிறையா. அட் த சேம் டைம் லக்ஷ்மிகாந்த், இது இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக ஓவர்லாப்ஸ் நிறையா வருது இப்போ. அதனால் எந்த புக்காக இருந்தாலும் அந்த புக்கை வந்து என்டையரிட்டியாக படிச்சுக்கோங்க. அந்த சாய்ஸ் விட்டு இது நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் படிக்காதீங்க. சிலபஸை மேட்ச் பண்ணி அந்த புக்கை படிங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு புக்குன்னா அந்த புக்கை ஃபுல்லாக படிக்கிறாங்க. தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். லக்ஷ்மிகாந்த் நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம், சிலபஸ் மேட்ச் ஆகும். பட் +2 உடைய ஜுவாலஜி புக் எடுத்து நீங்கள் படிக்கணும்னா நாட் ரெக்வயர்ட். +2 ஜுவாலஜி புக் அட்டை படிக்கணுமா? தேவையில்லை. +2 ஜுவாலஜியில் சிலபஸில் என்ன மேட்ச் ஆகுது, ஏன்னா டிஃபைன்டு சிலபஸ், அந்த சிலபஸில் என்ன மேட்ச் ஆகுது அதை எடுத்துக்கிட்டு அதை ப்ரைமாக படிங்க. அதுக்கு அலைடாக என்ன இருக்கோ அதை அடிஷ்னலாக படிங்க. மற்றதெல்லாம் படிக்க வேணாம். தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ அந்த சிலபஸ் மேட்ச் ஆகி படிக்கிறது நல்ல டெப்த்தாக அனலைஸ் பண்ணி படிங்க. தி டெக்னிக் விச் ஒர்க் ஃபார் மீ இஸ் தட் அந்த குறிப்பிட்ட சில புக்ஸை, அந்த கோர் ஃபண்டமெண்டல் புக்ஸை ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக போகலாம். நிறையா புக்ஸை பரப்பி வச்சுக்கிட்டு நிறையா படித்து அப்படிங்கிறது அது ஐ பர்சனலி பிலீவ் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். யூ கேன் ரெஃபர் லாட் ஆஃப் புக்ஸ் அட் அ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். இனிஷியல் டேஸில் உங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். அதுக்கு அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் புக்ஸு, ஐம் நாட் சேயிங் டெக்ஸ்ட் புக்ஸ் அலோன், டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் இல்லை, பட் தெர் ஆர் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ். ஆக்சுவலாக இது குரூப் 1க்கும் இருக்கும், யூபிஎஸ்சிக்கும் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் டெஸ்ட்டு எழுத யூ வானா ஷோ அ டிஃபரன்ஸ் வென் கம்பேர் டு தி அதர் ஆன்சர்ஸ். யூ வானா ஷோ பெட்டர் ப்ரெசன்டேஷன், பெட்டர் மெட்டீரியல், பெட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபர்தராக நிறையா ரெஃபர் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டு ஸ்டிக் டு யுவர் பேசிக். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து யூ ஷுட் ரைட் எக்ஸாம்ஸ். யூ ஷுட் கீப் ஆன் ரைட்டிங் எக்ஸாம்ஸ். ப்ரிப்பேர் பண்ணுறது மெயின்ஸுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எக்ஸாம் எழுதுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய வாஸ்ட்டாக படிச்சிருப்பாங்க, எக்ஸாமில் அதை எழுத தெரியாது. எக்ஸாம் வந்து அந்த டைத்தை மேனேஜ் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சதை பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத அந்த எவாலுவேட் பண்ணுறவர் பார்க்க மாட்டார். உங்கள் பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பார். ஸோ உங்கள் நாலேஜு அந்த பேப்பரில் ரெஃப்ளெக்ட் ஆகிருந்திருக்கணும். அது அவர் படிக்கிற மாதிரி இருக்கணும், அவர் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரஸ்ட் மீ, யூ வில் நாட் ஸ்கோர். அப்போ பீரியாடிக்கலாக ரெகுலராக நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும். சிலபஸ் வேணால் அதிகமாக கம்மியாக நீங்கள் இருக்கலாம், பட்
அந்த ஃபைனல் எக்ஸாம் மாதிரியே ஒரு 3 hours எக்ஸாம் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக எழுதிக்கிட்டே இருக்கணும். ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது இட் ஷுட் பி a கேக் வாக் ஃபார் யூ. அந்த மாதிரி வந்து யூ ஷுட் ஸ்ப்ரூஸ் அப் யுவர் ரைட்டிங் ஸ்கில்ஸ். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் குரூப் 1 as well as for UPS. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எவாலுவேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். 100 பேப்பர் திருத்துற ஒரு எவாலுவேட்டர், 50 பேப்பர் திருத்துற ஒரு எவாலுவேட்டர் 41வது பேப்பர் அங்கே பேப்பர் வரும்போது he will get fatigue. அவருக்கு கொஞ்சம் அப்படியே பார்க்கும்போது அவருக்கு அப்படியே அந்த ஸ்பீடு குறையும். அப்போ அவங்க நுணுக்கி பார்க்க மாட்டார் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் அதை எப்படி கொடுக்குறீங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். இன்டர்வியூ, 3rd ஸ்டேஜ் இன்டர்வியூ, இட் இஸ் அ பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது செகண்டு, தெரிஞ்சதை தெரியாததை நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ லெட் மீ அகெயின் ரிப்பீட், it tests your knowledge, but knowledge is secondary in interview. உங்கள் நாலேஜை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ பி வெரி பேலன்ஸ்டு. இப்போ பழனிசாமி சார் வந்து இன்டர்வியூ கைடன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் தட் ஷுட் பி வெரி யூஸ்ஃபுல். இதை ரொம்ப எலாபரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் ஒன் திங் which I want to make clear is இன்டர்வியூக்கு போகும்போது வந்து ஹாவ் அ ரிலாக்ஸ்டு மைண்டு. அந்த ஒரு பேஷன், உங்கள் பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து டோன்ட் அலோவ் இட் டு weigh you down. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ போகாதீங்க. ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ரிட்டன் எக்ஸாம் எழுதும்போது நினைக்கலாம் உங்கள் ஓல்டு ஸ்டோரிஸ், உங்கள் மோட்டிவேஷனை, நீங்கள் பட்ட அவமானங்கள்லாம் நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு உந்துதலாக இருக்கும் அது. தட் வில் டேக் யூ டு லாட் ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். பட் ஆனால் இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ கேன் பி மோட்டிவேட்டட் வித் ஆல் தோஸ் திங்ஸ். பட் ஆனால் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முந்தின நாள், இன்டர்வியூ டைமில் வந்து யூ ஷுட் லீவ் ஆல் தோஸ் திங்ஸ். தே ஷுடன்ட் பி எனி கிளட்டர் இன் யுவர் மைண்ட். இன்டர்வியூ வந்தால் வருது, வராட்டி போகுது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் நீங்கள் போனீங்கன்னா ட்ரஸ்ட் மீ, யூ வில் ஸ்கோர் பெட்டர் மார்க்ஸ். இஃப் யூ ஆர் ஸோ மோட்டிவேட்டட், இன்டர்வியூ நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா ட்ரஸ்ட் மீ, யூ வில் டெஃபினெட்லி கெட் 1 slab லோவர் தென் வாட் யூ ஷுட் ஹேவ் காட். அதனால் அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டிப்பாக எடுத்துக்கங்க. இந்த தேர்வில் உங்களுடைய தனித்துவம் மிளிர காரணம் என்ன? There is only one universal template for success. அது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நான் சொல்கிறது தான். இந்த ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ், அவ்வளோதான். ஸோ ஐ ஹேட் ஆல் தீஸ் 3 things. அதனால் என்னால் அது ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடிஞ்சது. என்னால் கன்சிஸ்டண்ட்டாகவும் கிளியர் பண்ண முடிஞ்சது. ஸோ ஒன்லி இது வந்து யூனிவர்சல் சொல்யூஷன். இதில் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் என்னுடைய ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டர்வியூவில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்டர்வியூவில் வந்து என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸு அதை வந்து என்னால் பெட்டராக ஷேப்பப் பண்ண முடிஞ்சது. அது வந்து ஐடியில் நான் ஒர்க் பண்ணது எனக்கு அந்த எக்ஸ்போஷர், மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் விசிட் பண்ணினது, அதை என்னால் ஒரு கம்பேர் பண்ணி என்னால் சொல்ல முடிஞ்சது. அண்டு தட் ஒர்க்ட் அவுட் இன் ஃபேவர் ஆஃப் மீ. வருங்கால தலைமுறையினருக்கும் இந்த தேர்வுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன? வருங்கால தலைமுறைக்கு நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான், என்ஜாய் யுவர் லைஃப். லைஃப் இஸ் மென்ட் டு பி என்ஜாய்ட். தேர் இஸ் நோ செகண்ட் தாட் இன் இட். பட் என்ஜாய் லைஃப் இன் சச் அ வே தட் இட் டசன்ட் டிஸ்டர்ப் யுவர் ஃப்யூச்சர், இட் டசன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். இது வந்து இட்டு சொல்கிறது ரொம்ப ஈஸி, இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல். ஸோ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, நீங்கள் பைக்கில் போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, ஹெல்மெட் போடாமல் போங்க, தட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஹெல்மெட் போடலைன்னா உங்கள் உயிர் போதும், உங்கள் அப்பா அம்மா பாதிக்கப்படுறாங்க, உங்கள் ஃபேமிலி பாதிக்கப்படுது. அது தட் இஸ் லிமிட்டட் டு யுவர் சர்க்கிள். நீங்கள் பைக்கில் போய் நீங்கள் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இன்னொருத்த மேலே அடித்து மோதி அவன் இருந்தான்னு வச்சுக்கங்களேன், அவன் என்ன தப்பு பண்ணான்? நீங்கள் பண்ணுற தப்புக்கு அவன் ஏன் பாதிக்கப்படணும்? தட் இஸ் ராங். தட் இஸ் அட்டர்லி ராங். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் வீட்டில் பாட்டு கேட்கலாம், நீங்கள் கேட்குற பாட்டு மற்றவனுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அதனால் என்ஜாய் யுவர் லைஃப். லைஃப் இஸ் மென்ட் டு பி என்ஜாய்ட். இன்றைக்கி கஷ்டப்படுறோம்னா நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் அது பர்பஸ் இல்லை. தட் இஸ் நாட் ஹவ் லைஃப் நீட்ஸ் டு பி லெட். அதனால் சந்தோஷமாக இருங்க, லீட் அ ஹாப்பி லைஃப், என்ஜாய் யுவர் லைஃப், பட் என்ஷூர் தட் இட் டசன்ட் டிஸ்டர்ப் யுவர் ஃப்யூச்சர், இட் டசன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸுக்கு லைக் ஐ செட் only 3 things: hard work, consistency and proper guidance. Ensure you get these 3 things and you will come out with flying colors. All the best. Thank you all.
இவ்வளோ நேரம் உங்களுடைய ஆலோசனைகளையும் பல நல்ல விஷயங்களையும் எங்களோடு பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க நன்றி. உங்களுடைய பணியை நீங்கள் மேன்மேலும் சிறப்புறச் செய்து பல சாதனைகளை படைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்.